வணக்கம். செப்டம்பர் 19ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று செப்டம்பர் 18ஆம் தேதி நிஃப்டி 0.2% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,654 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1,154 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,794 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,642 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 152 கோடி ரூபாய்க்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்கன்ற கேள்விக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மன் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. 2024 ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டாங்கன்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. தகவல் கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில். அவர் முக்கிய காரணமாக சொல்லியிருப்பது ஃபுட் இன்ஃப்ளேஷன். மத்திய கேபினெட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக பார்லிமெண்ட்டில் பில்லை கொண்டு வர இருக்கிறாங்க. வின்டர் செஷனில் பில்லை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மின் பத்திரிகையில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நடந்து முடிந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவுடைய தலைவராக முன்னாள் அதிபர் ராம்நாத் கோவிந்த் இருந்திருக்கிறாரு. அவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் இப்போது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு யூனியன் கேபினெட் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக மின் பத்திரிகையில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கேரளாவில் முதல் எம்பாக்ஸ் கேஸ் ரிப்போர்ட் ஆகியிருக்கு. மங்கி பாக்ஸ் கேஸ் ரிப்போர்ட் ஆகியிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அவர் யூஏஇலேருந்து வந்திருக்கிறாரு. மலப்புரம் மாவட்டத்தில் முதல் மங்கி பாக்ஸ் கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோங்க நிப்பா வைரஸ் கேஸும் இதே மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ரிப்போர்ட் ஆகியிருந்தது. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட் என்சிஎல்ஏடியோடைய ஆர்டர் எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறாங்க. என்சிஎல்ஏடி ஐசிஐசிஐ டீலிஸ்டிங்க்கு ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. என்சிஎல்ஏடி அப்படின்றது நேஷனல் கம்பெனி லா அப்பல்லட் ட்ரிபியூனல். அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருக்கிறாங்க குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்டுன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் சாம்சங் ஊழியர்களின் ஸ்ட்ரைக் 10வது நாளை எட்டி இருக்கு. தமிழக அரசு உடனடியாக இதை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு வலியுறுத்தி இருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பிஎஸ்சி நேற்று ஆல் டைம் ஹையை எட்டியிருக்கு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், கடந்த 3 செஷன்ஸில் 30% அதிகரிச்சிருக்கு பிஎஸ்சியுடைய ஷேர் ப்ரைஸ். பிஎஸ்சி என்எஸ்சியில் லிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். என்எஸ்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தாங்க. என்எஸ்சி அன்லிஸ்டட் ஸ்டாக்காக இருந்துகிட்டு இருக்கு. அவங்க போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. அந்த போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 2ஆம் தேதி. போனஸ்க்கான பின்னணி 4 ஷேர்ஸ் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா. மான்பா ஃபினான்ஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட் சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்தது. அவங்க விலை நிர்ணயித்திருப்பது லோவர் பேண்ட் 114 ரூபாய், அப்பர் பேண்ட் 120 ரூபாய். ஒட்டுமொத்தமாக 150 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. செப்டம்பர் 23ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகுது. 25ஆம் தேதி முடிவுக்கு வருது. அனைத்துமே ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாகத்தான் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 1.25 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக ஐபிஓவில் வருது. ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது. ஜூபிட்டர் வேகன்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 7ஆம் தேதி. ஐஆர்இடிஏ குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 4,500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. அரசு அவங்க கைவசம் இருக்கக்கூடிய 7% ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க இந்த QIP வழியாக. பிஎல் கஷ்யப் அண்ட் சன்ஸ்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. யார்கிட்ட இருந்து? ட்ரிபிள்எஸ் ரியாலிட்டி அண்ட் கம்பெனி கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு 221 கோடி ரூபாய். ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. தெலங்கானா மாநிலத்தில் அவங்களுடைய புது ஐஸ்கிரீம் ஆலையை திறக்க இருக்கிறாங்க. இதற்காக 204 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ். எஸ்பிஐ கார்ட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனி நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. 5,000 கோடி ரூபாய் வரைக்கும் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக. டாடா பவர் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் டாடா பவர் ரெனியூவபிள் எனர்ஜி. அவங்களுக்கு ஹைப்ரிட் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு MSEDCL கிட்ட இருந்து. லூப்பின் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களும் டக்கேடா ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனி ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. இந்தியாவில் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிக்கான மருந்து அவங்க அறிமுகம் செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. லூப்பின் குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது ஆசிட் பெப்டிக் டிஸார்டர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து.
டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிளைண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெக்டானல்ட்ஸ் பிலிப்பைன்ஸ் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர் 2 ஆண்டுக்கான கான்ட்ராக்ட். என்ன தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. ஷெல்டர் ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அல் சக்கர் ஆக்ரோ கிட்டேருந்து அதோடைய மதிப்பு $17,700. இன்டகிரேட்டட் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 1 ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான பின்னணி ₹10 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ₹1 மாற்றுறாங்க. எம்டிஎன்எல் தரப்புங்கிற அப்டேட் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் அவங்க லோன் எடுத்திருக்கிறாங்க. அந்த லோன் அக்கௌண்ட்டை இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க் டவுன்கிரேட் பண்ணி என்பிஏவாக அறிவிச்சிருக்கிறாங்க. என்பின்றது நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ₹441 கோடி. சில தினங்களுக்கு முன்னாடி மற்ற வங்கிகளான யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பேங்க் ஆஃப் இந்தியாவும் எம்டிஎன்எலுடைய லோன் அக்கௌண்ட்டை என்பிஏவாக அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1,400. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ்க்கு ஷேர்கான் கொடுத்துருக்கிற டார்கெட் 1,850 ரேட்டிங் பை. அதே போல் லியூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ்க்கும் ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹682. ஸ்பைஸ் ஜெட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ₹3,000 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. சில பிரபலமான இன்வெஸ்டர்ஸ் பங்கெடுக்கிறாங்க இதில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மதுக்கெல்லாம் ஷேர்ஸ் வாங்குறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. அவரை தவிர வேறு யாரெல்லாம் பிரபலமான இன்வெஸ்டர்ஸ்? ஆகாஷ் பன்ஷாலி, சஞ்சய் தாங்கி, ரோஹித் கோத்தாரி, டிஸ்கவரி ஃபண்ட், ப்ளூட்டஸ், ஜூபிட்டர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், திங்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டாடா மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் பந்தன் பேங்க் ஷேர்ஸை வாங்குறாங்க QIP வழியாக ஸ்பைஸ் ஜெட்டில். அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ரிலையபிள் டெக்னோ சிஸ்டம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து கிட்டத்தட்ட ₹6 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் இது. அரபிந்தோ ஃபார்மா ஒரு முதலீடு செய்கிறாங்க. ஜிஎல்எஸ் ஃபார்மா லிமிடெட் அவங்களோட நிறுவனம் தான் நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். அதில் 49% ஸ்டேக் வாங்குறாங்க. ₹22.5 கோடி முதலீடு செய்கிறாங்க. இந்த ஜிஎல்எஸ் ஃபார்மா லிமிடெட் ஆன்காலஜி ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. அரபிந்தோ ஃபார்மா தரப்புல மற்றொரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனத்துடைய ஆலை ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தி இருந்திருக்கிறாங்க. மார்ச் 28 ஏப்ரல் 5 வரைக்கும் அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வழங்கி இருப்பதாக அரபிந்தோ ஃபார்மா அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஸ்டார் ஜி என்டர்டெயின்மெண்ட் மீது வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. லண்டன் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷனில் என்ன பிரச்சனை? ஐசிஐசிஐ கிரிக்கெட் மேட்சஸோடைய டிவி ப்ராட்காஸ்ட் ரைட்ஸில் பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு ₹8,000 கோடி கேட்டு அவங்க வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. இது முற்றிலும் மறுத்திருக்கிறாங்க ஜி என்டர்டெயின்மெண்ட். தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பிரைவேட் இக்விட்டி நிறுவனமான பிளாக்ஸ்டோனுடைய நிறுவனம் தான் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ். கேர் ஹாஸ்பிட்டல்ஸும் ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேரும் மர்ஜர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் லிஸ்ட் ஆகும் அந்த மர்ஜருக்கு பிறகு அப்படின்ற செய்தி மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. இந்த செய்திக்கு விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் கிட்ட. பர்கர் கிங்குடைய ஷேர்ஸை மிரே அசெட் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 1.07 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹105. பர்கர் கிங்குடைய ஷேர்ஸை விற்பனை செய்தது QSR ஏஷியா. 1.07 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேர் விலை ₹105. ஆர்டிஃபேக்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் அதோடைய மதிப்பு ₹1 கோடி. GETND இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 12% ஸ்டேக்கை விற்பனை செய்கிறாங்க. அதாவது 30 மில்லியன் ஷேர்ஸை ஆஃபர் ஃபார் சேல் வழியாக அவங்க விற்பனை செய்கிறாங்க. டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கூடுதலாக கிட்டத்தட்ட 4% ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட 16% ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 4% ஷேர்ஸ்னு சொல்லும்போது 10 மில்லியன் ஷேர்ஸை கூடுதலாக விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில். ஃப்ளோர் ப்ரைஸ் அவங்க நிர்ணயித்திருப்பது ₹1,400. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 17% குறைவாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. ஃப்ளோர் ப்ரைஸை நிர்ணயித்திருக்கிறாங்க. இன்னைக்கு செப்டம்பர் 19 நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பங்கெடுத்துக்கலாம். நாளைக்கு செப்டம்பர் 20 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பங்கெடுத்துக் கொள்ள முடியும். வக்ராஞ்சி நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 11% அதிகரிச்சிருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸுடன் ஒரு டைஅப்பில் வராங்க. மற்றொரு செய்தி, செப்டம்பர் 24 ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவு எடுக்க இருக்கிறாங்க வக்ராஞ்சி. ஐசிஐசிஐ பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்று ரெக்கார்ட் ஹையாக எட்டியிருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். புது மைல்கல்லையும் கடந்திருக்கிறாங்க. அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 9 லட்சம் கோடி லெவலில் கடந்திருக்கு. இது 5வது பெரிய கம்பெனிங்க இந்தியாவில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில். முன்னாடி இருக்கிற 4 கம்பெனிகள் எவை? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், TCS, HDFC பேங்க் மற்றும் பாரதி ஏர்டெல்.
ஹிந்துஸ்தான் ஜிங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க் டீமர்ஜர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய பிஸ்னஸை. ஆனால் அதற்கு அரசு அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா அரசு ஒரு மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க ஹிந்துஸ்தான் ஜிங்கில். இப்போ அரசு அந்த டீமர்ஜருக்கு எதிராக தான் இருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. பல்சர் இன்டர்நேஷனல் லிமிடெட் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. செப்டம்பர் 28 ரெக்கார்ட் டேட். போனஸ்க்கான பின்னணி ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க 10 ஷேர் வைத்திருந்தா. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. 44 அறைகள் கொண்ட ஹோட்டலை விஜயவாடாவில் திறக்க இருக்கிறாங்க. நிதியாண்டு 2026 இது திறக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். டிமார்ட் அவங்களுடைய புது கடையை ஆந்திர பிரதேஷில் திறந்திருக்கிறாங்க. இதை சேர்த்து கம்பெனி கைவசம் 377 கடைகள் இருக்குது. அயான் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அதானி பவர் கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 161 கோடி ரூபாய். கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். ஜெர்மன் நிறுவனத்துக்கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு $54 மில்லியன். பாண்டாடா இன்ஜினியரிங் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. பாரதி ஏர்டெல் கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர் ஹரியானா மாநிலத்தில். அதோடைய மதிப்பு 10.2 கோடி ரூபாய். சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் ஐஏஎஃப்எல்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 565, ஸ்டாப் லாஸ் 508. ஐஆர்சிடிசிக்கு செல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 860, ஸ்டாப் லாஸ் 926. டாடா மோட்டர்ஸ்க்கு செல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 900, ஸ்டாப் லாஸ் 981. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் HDFC பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1720, ஸ்டாப் லாஸ் 1660. டாடா மோட்டர்ஸ்க்கு செல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 923, ஸ்டாப் லாஸ் 985. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே 0.5%, 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறாங்கன்னு சிஎன்பிசியில் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்யும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ரிலையன்ஸ் இன்ஃப்ரா 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 260% வால்யூம் அதிகரித்தது. நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க டெப்டை குறைச்சிருக்கிறாங்கன்ட்டு. பிஎஸ்சி லிமிடெட் 17% அதிகரித்தது. 1500% வால்யூம் அதிகரிப்பு. கிராஃபைட் இந்தியா 9% ஷேர் ப்ரைஸ். 3176% வால்யூம் அதிகரிப்பு. டாரன் பவர் 9% ஷேர் ப்ரைஸும் 734% வால்யூம் அதிகரிப்பு. நியூரேகா 8% ஷேர் ப்ரைஸ், 337% வால்யூம். லக்ஷ்மி ஃபினான்ஸ் 7% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 389% வால்யூம் அதிகரிப்பு. அல்கைல் அமைன்ஸ் 7% ஷேர் ப்ரைஸும் 3300% வால்யூம் அதிகரிப்பு. பிகாஜி ஃபுட்ஸ் 6% ஷேர் ப்ரைஸ், 400% வால்யூம். இக்ரா 5% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 1276% வால்யூம் அதிகரிப்பு. ஹெரன்பா 5% ஷேர் ப்ரைஸும் 167% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் கூல் கேப்ஸ் 10% வீழ்ச்சி, 5300% வால்யூம் அதிகரிப்பு. ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 8% வீழ்ச்சி, 224% வால்யூம் அதிகரிப்பு. ப்ளூ டாட் 7% வீழ்ச்சி, 2220% அதிகரித்தது வால்யூம். எம்ஃபசிஸ் 5% விழுந்தது, 150% வால்யூம் அதிகரிப்பு. ஜிஎம் ப்ரூவரிஸ் 5% வீழ்ச்சி, 231% வால்யூம். ஸ்போர்ட் கிங் இந்தியா 5% விழுந்தது, 2300% வால்யூம் அதிகரிப்பு. சுந்தரம் கிளேட்டன் 5% வீழ்ச்சி, 185% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.